ஹாய் கைஸ், என் பேர் ஹாஸ்னி. என்னோட சேனலை நான் வாய்ஸ் ஓவர் சேனலாக மாற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா இது என்னுடைய முதல் படம். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தப்பு இருந்தால் நான் திருத்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா 1981 வந்த ஈவில் டெட்டுங்கிற படம் தான். ஃபஸ்ட்டு படமே கொஞ்சம் திகிலாக இருக்கட்டும்னு ஆரம்பித்தேன். நல்லாயிருக்கும், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன் பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. அந்த காடு முழுக்க ஒரே புகை மூட்டமாக இருக்குது. அந்த புகை மூட்டத்தில் ஏதோ ஒன்று சுற்றி திரிஞ்சிட்ருக்குது. கட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு காரு ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கு. அந்த காரை ஏதோ ஒரு உருவம் நோட்டமிட்டுட்டே இருக்குது. இப்போ அந்த காருக்குள்ளார காட்டுறாங்க. அதில் 5 பேர் போயிட்டுருக்காங்க. கார் ஓட்டுறவர் தான் ஸ்காட்டி. பக்கத்தில் உட்காந்துருக்குறது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். பின்னாடி ஆஷோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவரோட சிஸ்டர். அந்த பொண்ணுங்கள்லாம் கேட்டுட்ருக்காங்க, நம்ம ஏன் சிட்டியை விட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இந்த காட்டுக்குள்ளார அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்காட் சொல்கிறான், எல்லாம் ஒரு த்ரில்லுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை நான் வாடகைக்கு தான் கேட்டேன். வாடகைக்கு கொடுக்க வேண்டிய காசை நீங்கள் வீட்டே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா இந்த வீடு எவ்வளோ சீப்பாக கிடச்சிருக்கு. என்னது சீப்பாக கிடைக்குதா? அப்படின்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ட்ரக்கு அவங்கள இடிக்கிற மாதிரி வருது. எப்படியோ சமாளித்து அவங்க அந்த சைடு போயிடுறாங்க. வழியில் 2 பேர் டாட்டா காமிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே போகும்போது யாரா இவங்க நமக்கு டாட்டா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகும்போது ஹீரோ பார்த்துட்டு நம்ம போக வேண்டிய இடம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாலத்தை தாண்டி தான் போகணும், ஆனால் 3 டன் இடம் வரைக்கும் தான் போகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே போகிறது நம்மளுடைய ஓன் ரிஸ்க் தான், பார்த்து போடா அப்படின்னு சொல்கிறோம். வாடா பார்த்துக்கலாம், என்னதான் இருந்தாலும் இந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போய் தானே ஆகணும், போய் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி காரை எடுக்கிறாங்க. காரை எடுத்துட்டு அப்படியே கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் தாங்காமல் ஒரு கட்டையாக கலண்டு விழ ஆரம்பிக்குது. அப்படியே போயிட்டு இருக்கப்ப காரோட சக்கரம் அந்த கட்டையில் மாட்டிடுது. இரு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு எட்டி பார்த்தா ஆழத்தை பார்த்து பயந்துட்டு எப்பா நம்மளால முடியாதுன்ட்டு உள்ளார உட்காந்தது. எப்படியோ அந்த பாலத்தை கடந்து அந்த சைடு போயிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காடு ரொம்ப இருட்டாகவும் அது ஒரு ஒத்தையடி பாதையாகவும் இருக்கு. பார்க்கறதுக்கு நமக்கே ரொம்ப பயமா இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்காங்க. போய் அவங்க சேர வேண்டிய இடம் வந்துடுச்சு. எல்லாரும் ஜாலியாக தான் அங்கே வந்து சேர்றாங்க. ஆனால் அந்த வீட்டை பார்த்ததுமே எல்லாரும் பயந்துடுறாங்க. ஒரு நிமிஷம் அந்த இடமே ரொம்ப அமைதியாகவும் பயங்கரமாகவும் இருக்கு. எப்படியோ ஸ்காட் தைரியத்தை வரவழைச்சிட்டு நான் போய் திறக்கிறேன், எல்லாரும் அப்புறம் பின்னாடி வாங்கன்னு சொல்லி கதவு கிட்ட போகும்போது பக்கத்துல ஒரு ஊஞ்சல் இருக்கு. கிட்ட போக போக அந்த ஊஞ்சல் டங்கு டங்குன்னு அந்த வீட்டு மேலே மோதிட்டு இருக்குது. காத்தே இல்லை, ஆனால் இந்த ஊஞ்சல் மட்டும் அடிச்சிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லி சாவியை தேட ஆரம்பிக்கிறான் ஸ்காட்டு. மேலேருந்து சாவி கிடைச்சிது. சாவி எடுத்து திறக்கலான்னு போகும்போது இடிச்சிட்டு இருந்த ஊஞ்சல் திடீர்னு அசையாமல் அப்படியே நின்றுடுது. சரி வாங்க எல்லாரும் உள்ளார போகலான்னு சொல்லி ஸ்காட் முன்னாடி போகிறான். முன்னாடி போய் வீட்டுக்குள்ளார ஒன்றா சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மண்டை ஓடெல்லாம் இருக்குது. கூடவே வந்து அனிமல்ஸ் எல்லாம் கட்டி போடுற அந்த கத்தி செயின் இதெல்லாம் இருக்குது. இது என்னடா இது, இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு சரி இன்னைக்கு நைட் அங்கேயே எல்லாரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆஷோட தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா வரைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வரையறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அங்க ஒரு கடிகாரம் இருக்குது, அதை பார்த்து அதே மாதிரியே வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கும்போது ஜன்னல்ல இருந்து ஏதோ சவுண்டு. எட்டி பாக்குறாங்க, என் கூட வந்து சேர்ந்துருன்னு. இதை கேட்ட உடனே தன்னால அவங்க கை ஏதேதோ கிறுக்க ஆரம்பிக்குது. கிறுக்கி வரைய ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வேகமா வரைகிறாங்க. கை அவங்க கண்ட்ரோல்லே இல்லை. வரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டு அதுல கண்ணு காது மூக்குன்னு ஏதோ கசகசன்னு வரைஞ்ச மாதிரி இருக்கு. அதே சமயம் பேஸ்மெண்ட் காட்டுறாங்க. பேஸ்மெண்ட்ல ஒரு கதவுல செயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஏதோ வெளியில வர மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு ஆஷோட தங்கச்சி ரொம்ப பயப்படுறா. அப்புறம் அந்த கதவு தானா அமைதியாயிடுது. அப்படியே கட் பண்ணா நைட் எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கப்ப ஸ்காட் என்ன பண்ணுவா, ஆஷோட தங்கச்சியை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். பேய் வருது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவதான் பேயை பார்த்தா பயந்துட்டு இருக்கால, அதனால பேய் வருதுன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கப்ப மற்றவங்களாம் சரி விடு அதே பேசிட்டு இருக்க வேண்டாம், எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பேஸ்மெண்ட்டோட கதவு திடீர்னு ஓப்பன் ஆகுது. இதை பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருக்கு. பயந்துட்டு எல்லாரும் அந்த கதவு கிட்ட போய் பார்க்குறாங்க. ஒரே இருட்டாக இருக்குது. படிக்கட்டு ஒன்று உள்ளார போயிட்டுருக்கு. என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போது வேலை எலியாக இருக்குமோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்காட்டே முன்னாடி வந்து சரிப்பா நானே உள்ளார இறங்கி பார்க்குறேன். கீழே இறங்கி போன ஸ்காட் உள்ளார போனதும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவனும் மேலேயே வரலை. எல்லாரும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. எந்த ஒரு பதிலும் இல்லை. சரி விடுங்கப்பா, ஆஷ் நானே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் எடுத்துட்டு கீழே இறங்கி போகிறான். உள்ளே போனதும் அவனோட முகமே மாறிடுச்சு. ஒரே அமானுஷ்யமாக இருக்குது. அங்கங்கே தண்ணி சொட்டிட்டு இருக்கு. வெப்பன்ஸ் நிறையா இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்காட்டி வந்து பயமுறுத்திடுறான். பயப்படாத ஆஸ், நான் தான் வா, உனக்கு சில திங்ஸ் எல்லாம் காமிக்கிறேன், நீயே பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போய் பார்க்குறான். ஒரே மர்மமான திங்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. பழைய டேப் ரிகார்டு, கன்னு,
மண்டோடு உள்ளார ஒரு கத்தி, அப்புறம் ஒரு பழைய புக்கு கூட இருக்குது. அந்த புக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த புக்கில் நிறைய மண்டோடெல்லாம் வரைஞ்சி கூட மந்திரம்லாம் நிறைய எழுதியிருக்குது. அதையெல்லாம் திருப்பி பார்த்துட்டே போகிறப்ப கடைசியாக அவன் தங்கச்சி வரைஞ்ச மாதிரி ஒரு டிராயிங்கும் அதில் இருக்குது. சரி சரி எடுத்துகிட்டு வா, நம்ம எல்லாத்தையும் இதை மேலேயே கொண்டு போய் வச்சு பார்க்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு வந்து உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒரு டேப் ரெக்கார்டு இருக்குல்ல, அந்த டேப் ரெக்கார்டு ஆன் பண்ணி பார்க்குறாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு வயசானவர் பேசுகிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் இந்த காட்டுக்குள்ளார ஒரு வேரை பற்றின ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிஞ்சுது, இந்த காட்டுக்குள்ளார நிறைய பேய் நடமாடிட்டு இருக்குதுன்ட்டு. அதை ரெஃபர் பண்ணுற விஷயமா தான் த புக் ஆஃப் டெத்துன்னு சொல்லி ஒரு புக்கை கண்டுபிடிச்சோம். அந்த புக்கு முழுசும் மனிதர்களுடைய சதையினால் உருவானது. அது மட்டும் இல்லை, அதை எழுதப்பட்டிருக்க எழுத்துக்கள் எல்லாமே மனிதர்களுடைய ரத்தத்தினால் எழுதப்பட்டது. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பேய்ங்க சீக்கிரமாக மனிதர்களை வசியம் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் செத்த மாதிரி தெரியும், மறுபடியும் திரும்ப திரும்ப உயிரோடு வந்துட்டே இருக்கும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஆஸோட தங்கச்சி டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டான். எதுக்கு இப்போ ஆஃப் பண்ண? இப்போ தான் கதை சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது, அதுக்குள்ளார ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு பேயை கண்டாலே பயமாக இருக்குது, இதில் நீங்கள் திரும்ப திரும்ப அதை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி. சரி சரி உனக்கு வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம மற்றதை கேட்கலாம் சொல்லி திரும்ப அந்த டேப் ரெக்கார்டு ஆன் பண்ணுறாங்க. அதில் அந்த வயசானவர் ஒரு மந்திரம் சொல்கிறாரு. அந்த மந்திரம் சொல்ல சொல்ல பூமியிலேருந்து பொழந்து ஒரு வெளியில் புகை மாதிரி ஒன்று வந்துட்டே இருக்குது. இதை கேட்டுட்டு ஆஸோட தங்கச்சி அதை ஆஃப் பண்ணு, அதை ஆஃப் பண்ணு, அதை ஆஃப் பண்ணுன்னு கத்துறா. வாய்ஸும் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் பொறுக்க முடியாமல் பயங்கரமாக கத்துறா. அவள் கத்துறது பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு மரக்கிளையே உடஞ்சி உள்ளே விழுந்துடுது. பார்க்க அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் நம்ம ஆஸோட தங்கச்சி பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. ஆஸ் திட்டுறா ஸ்காட்டை பார்த்து, ஏன்டா அவ கூட எப்போ பாரு விளையாடிட்டே இருக்கிற, முதல்ல மரியாதையை போய் அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறான். ஸ்காட் அதுக்கு, டேய் நான் மட்டுமா விளையாண்டோம், நீங்கள் எல்லோரும் தானே விளையாண்டிங்க, என்னை மட்டும் போய் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அவள் அந்த பக்கம் போன உடனே ஆஸ் என்ன பண்ணுறான்னா, அவளுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கான். அதை அழகாக பார்த்துட்டு அவள் வரும்போது அப்படியே கண்ணை மூடி நடிச்சிட்ருக்கிறான் தூங்குற மாதிரி. அவள் வந்த உடனே அந்த கிஃப்ட் எடுத்து பார்க்குறா. பார்த்தா அதில் ஒரு அழகான செயின் இருக்குது. அந்த செயின் எடுத்து பார்த்துட்ருக்கப்போ ஆஸ் அப்படியே அதை வாங்கி அவளுக்கு போட்டு விட்டுட்டு அப்படியே ரொமான்ஸ் ஆரம்பிக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்காட்டும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் தனியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸோட தங்கச்சி மட்டும்தான். அவள் வரைஞ்சி வச்சுருக்க ஓவியத்தை எடுத்து பார்த்துட்ருக்குறான். அப்போது ஜன்னல் வழியாக ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, என் கூட வந்து கலந்துரு, என் கூட வந்து கலந்துருன்னு. அவள் என்னன்னு எட்டி பார்த்துட்டே இருக்கிறா. பார்த்துட்டு சரி என்னன்னு சொல்லிட்டு வெளியில் கதவை திறந்து போய் பார்க்குறா. பார்க்க ஏதோ ஒரு புகையெல்லாம் வந்துட்டு இருக்கவும் என்னன்னு சொல்லி உள்ளார போய் பார்க்குறா. உள்ளே போக 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 காடு ரொம்ப இருட்டாக இருக்கவும் பயந்து போய் திரும்ப ரிட்டர்ன் வரலான்னு சொல்லி திரும்பும்போது பார்த்தா அங்கே இருக்கிற நிறைய வேறு பேய் பிடிச்ச மாதிரி அவளை அப்படியே ஒன்று ஒன்றா சுற்றி அவளை இழுக்க ஆரம்பிக்குது. அவள் பயந்து அலறி அடித்து ஓடி உள்ளார வரும்போது சாவி தவறி கீழே விழுந்துடுது. அந்த சாவியை எடுக்கலான்னு தடவி தேடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ அவளை பின்னாடி தொடர்ற மாதிரியே இருக்குது. கதவை திறந்து ஆஸ் திடீர்னு மேலே கையை வைக்கவும் பயந்து எழுந்துடுறா. அப்புறம் ஆஸ் அவளை உள்ளார கூட்டிகிட்டு போனதும் அந்த கதவை வேகமாக சாத்திடுறாங்க. அங்கே துரத்திட்டு வந்த அந்த உருவம் அந்த கதவோடு அப்படியே நின்றுட்டு பின்னாடி பக்கமாக போயிடுது. ஆஸ் கேட்குறா, என்னாச்சு என்னாச்சு, ஏன் இந்த அலங்கோலத்தில் வந்திருக்குன்னு கேட்குறான். இல்லை இங்கே மரத்துக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கு, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூங்கி எழுந்தா சரியாயிடும், நீ எதுவும் பதட்டப்படாத, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறா. இல்லை இல்லை நான் இப்போவே போகணும், எனக்கு தூக்கம்லாம் வேண்டான்னு சொல்கிறா. சரி சரி நம்ம காலையில் வேணால் போகலான்னு சொல்கிறான். இல்லை நான் இப்போவே போயாகணும்னு கத்துறா. சரிப்பா நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க, நான் வேணால் போய் இவளை விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு 2 பேர் வேகமாக வராங்க. காரில் ஏறுறாங்க. காரில் ஏறி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னதும் ஆஸோட தங்கச்சி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு அது நம்மளை கொல்லாமல் விடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 பேரும் மூவ் பண்ண ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் காட்டை தாண்டி வந்துட்டாங்க. அதுக்குள்ளே ஆஸ் எதையோ பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இறங்கி அது என்ன நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி இறங்கி நடந்து வெளியில் போயிட்டுருக்கான். தங்கச்சி ஐயோ என்னை எங்கே விட்டுட்டு போகிற, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் ரொம்ப தூரம் போனதுனால சரி எங்கே தான் போயிட்டான்னு பார்க்கலான்னு பின்னாடியே போகிறா. பின்னாடியே போய் பார்த்தா தான் தெரியுது பாலத்தை யாரோ முறிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்குது, 2ஆ உடைச்சிருக்காங்க. அதை பார்த்து பயந்துட்டு வேகமாக ஓடி வராங்க. ஹீரோ பிடிச்சதும் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. கீழே விழுந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு அது நம்மளை விடவே விடாது, நம்மளை கொல்லாமல் விடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆஸ் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். கட் பண்ணா அந்த 2 பொண்ணுங்களும் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஆஸோட தங்கச்சி ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஆஸ் என்ன பண்ணுறான்னா நடந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு அவன் மட்டும் தனியாக அந்த டேப் ரெக்கார்ட்
போட்டு கேட்டுட்டு இருக்கான். அதில் அந்த பெரியவர் என்ன சொல்கிறான்னா, நானும் என் மனைவி இருக்கும்போது தெரியாதனமாக அந்த மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது படித்ததுலேருந்து ரொம்ப காலமாக அடைஞ்சு கிடந்த பேய்கள் எல்லாம் நானே எழுப்பி விட்டுட்டேன். அதில் ஒரு பேய் என்னோட மனைவியை பொசஸ் பண்ணிடுச்சு. என் மனைவி பேயாக மாறிட்டா. அதனால் நானே கோடாரியை வச்சு என் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி கொள்ள வேண்டியதாக போயிடுச்சு. அந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த 2 கேர்ள்ஸ் வந்து கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அது என்ன விளையாட்டுனா, கார்ட்ஸ் எடுத்துட்டு பார்க்காமலேயே சொல்லணும் அதில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆஸோட தங்கச்சி மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா. இவங்க 2 பேருக்கு ஒரே ஷாக் ஆகுது. எப்படி நமக்கு அவளுக்கு தெரியாமலே இந்த நம்பர் எல்லாம் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லி திரும்பும்போது பார்த்தா பேயா மாறிட்டா. பார்த்தா அவன் முகத்தை பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்குது. எல்லாரும் பயந்துடுறாங்க. அவ அப்படியே காத்துல பறக்கிறா. அந்த உடம்பு அப்படியே காத்துல பறக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, தூங்கிட்டு இருந்த எங்களை நீங்க தான் எழுப்பி விட்டுருக்கீங்க, இதுக்கு மேல நடக்க போற விபரீதத்துக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன போலயே நீங்களும் ஒருத்தரா சாக போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு அந்த உடம்பு அப்படியே கீழே விழுந்துடு. கீழே விழுந்தவளை சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, பாத்தியா கொஞ்ச நேரம் முன்னாடி எவ்வளோ கொடூரமா இருந்ததுல அவன் முகம் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக தான் இருக்குது, மூச்செல்லாம் நல்லா தான் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நகரும் போது அந்த பேய் ஒரு பென்சில் எடுத்து கையில் வச்சுக்குது. ஆஸ் அந்த சைடு நகர்ந்ததும் அந்த பென்சில் எடுத்து ஹீரோயின் காலில் குத்தி கிழிச்சிட்டு அதுலேருந்து ரத்தமாக கொட்டிட்டு இருக்குது. அப்போ பார்த்து ஹீரோ தடுக்க வராரு. ஹீரோ தடுக்க வரும்போது ஹீரோவை ஒரு அடி அடித்து அவர் ரேக் மேலே விழுந்து ரேக் அவர் மேலேயும் விழுந்து அங்கே ஒரே பெரிய அடியாக பட்டுடுது. இதை தடுக்க ஸ்காட் வரா. ஸ்காட் வந்து தடுத்து பார்க்குறான், ஆனால் தடுக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை தாங்காமல் ஒரு கோடாரி எடுத்து அந்த முகத்து மேலே அடி அடின்னு அடிக்கிறான். ஒரு காலால் ஒரு எத்தி அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளாரே தள்ளி விட்டு ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிடுறான். கட் பண்ணா ஆஸ் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போகிறான். அவள் அங்கே பயந்து மயங்கி தூங்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் ஸ்காட்டும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளார இருந்து அந்த பேய் வெளியில் வந்து எட்டி பார்த்து முணுமுணுக்குது. அதை கேட்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. போதும்னு சொல்லி அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் கத்திட்டு போகலாம்ப்பா, நம்ம இங்கேருந்து போகலாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஸ்காட் வெளியில் வந்து சொல்கிறான், இல்லை நம்ம போக முடியாது, வெளியில் ஃபுல்லாக அதுங்க தான் சுற்றிட்டு இருக்குது, நம்ம காலையில் தான் போக முடியும்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, அது கண்ணு பாரு, அதோட பேச்சை பாரு, எனக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குது, அதை கேட்க எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நம்ம போகலான்னு சொல்லும்போது அந்த பேஸ்மெண்ட்டில் அந்த பேயை காட்டிருக்காங்க. ஒரு மாதிரி அருவருப்பாக ரொம்ப கோரமாக இருக்குது, கொடூரமாக இருக்குது. அந்த பேயை காட்டவே ரொம்ப கோரமாக இருக்குது. அப்படியே காட்டுறாங்க. அப்போ அந்த வீட்டை நோக்கி ஏதோ ஒரு உருவம் வெளியில் வந்துட்டு இருக்குது. அதை கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு பயங்கரமாக கத்திட்டு உள்ளார ஓடிடுறா. அப்போ ஸ்காட் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத, அது நீ பார்த்து பயப்பட வேண்டாம், வா அப்படின்னு சொல்லி பக்கத்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு அவன் அந்த சைடு போனதும் இவன் அந்த ஜன்னலில் ஏதோ தெரியுதேன்னு சொல்லி போய் எட்டி பார்க்குறா. பார்த்தா அந்த உருவம் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார வருது. இதை பார்த்துட்டு அவள் பயங்கரமாக கத்துறா. ஸ்காட்டு என்னாச்சுன்னு மெதுவாக உள்ளார வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அங்கே அவள் இல்லை. உடனே அவன் அங்கே இங்கேன்னு தேடி பார்க்குறான். அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கு. அது பக்கத்தில் போகும்போது ஒரு உருவம் வந்து அவன் கழுத்தை பிடிக்குது. அப்படியே அவன் முகத்தை பிடிச்சி கீறுது, அப்படியே ரத்தமாக கொட்டுது. அவன் கத்தும்போது ஆஸ் உள்ளார வந்து என்னாச்சுன்னு பார்க்க வரான். அப்போ பார்த்தா ஸ்காட் மேலே ஏறி உக்காந்து அவன் இடுப்பில் உட்காந்து அவனை போட்டு காதை கடிச்சு அவனை போட்டு ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கப்ப ஸ்காட் வலி பொறுக்க முடியாமல் அந்த பேயை தள்ளி விடும்போது பக்கத்தில் எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு மேலே போய் விழுந்துடுது. அது முகமெல்லாம் கருகிடுச்சு, பார்க்கவே ரொம்ப ரண கொடூரமாக இருக்குது. இதை பார்த்துட்டு பேய் என்ன சொல்லுதுன்னா, என்னையே இப்படி பண்ணிட்டல, இரு நான் உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லி ஸ்காட்டை பிடிச்சி அதே நெருப்பிலே தள்ள போகும்போது ஸ்காட் கத்துறா, ஆஸ் வந்து என்னை காப்பாத்துறா, ப்ளீஸ்டா என்னை வந்து காப்பாத்துறான்னு கத்திட்டு இருக்கும்போது ஆஸ் கையில் கோடாரி இருக்குது. இருந்தும் அவனால் எதுவும் செய்ய முடியல. அவன் ரொம்ப பயப்படுறான். வேற வழி இல்லாமல் ஸ்காட்டே தடுத்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த பேய் கையில் கீழே இருந்து ஒரு கத்தி கிடைக்குது. அந்த கத்தி பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் ஒரு மண்டவோட ஒரு கத்தி இருந்தது இல்லையா, அந்த கத்தி தான். அதை எடுத்து ஸ்காட்டை வெட்டலான்னு வரும்போது ஸ்காட் கையில் ஏற்கனவே ஒரு சின்ன கத்தி இருந்தது. அதை எடுத்து அந்த பேயோட மணிக்கட்டை கட் பண்ணி விட்டுடுறான். அது அந்த மணிக்கட்டிலேருந்து ரத்தமாக கொட்டிகிட்டு இருக்கும்போது அதை பார்க்குறப்ப அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அந்த மணிக்கட்டை அதுவே பிடிச்சி அந்த கையை சாப்பிட்டுட்டு இருக்குது. அதை பார்க்குறதுக்கு ஆஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அந்த சமயம் ஸ்காட் என்ன பண்ணான்னா அந்த கத்தி எடுத்து அந்த பேயை முதுகில் குத்தி அதை கீழே தள்ளிடுறான். படா கொன்னுட்டோன்னு சொல்லிட்டு ஸ்காட் முன்னாடி வரும்போது அந்த பேய் அப்படியே எழுந்து வருது. இதை பார்த்துட்டு ஸ்காட் கத்துற, ஆஸ் கொல்லுடான்னு சொல்லி கத்தும்போது ஆஸ் எதுவுமே செய்யாமல் அப்படியே பயந்துட்டே நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஸ்காட் என்ன பண்ணுறான்னா கோடாரியை பிடுங்கி அவனே துண்டு துண்டாக வெட்டி கொன்னுடுறான்.
இனிமேல் பார்க்கலாண்டி, நீ எப்படி என்னை கொல்ல வரேன்னு சொல்லி பார்க்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டினது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெட்ஷீட்டில் போட்டு வெளியில் கொண்டு போய் புதைச்சி ஒரு சிலுவையை நட்டு வச்சுட்டு அந்த பேயை புதைச்சிட்டு 2 பேரும் உள்ளார வராங்க. உள்ளார வந்து அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்காட் சொல்கிறான், நம்ம இங்கேருந்து முதல்ல கிளம்பணுண்டா, இது நிலமையே சரியில்லைன்னு சொல்லும்போது ஆஸ் சொல்கிறான், நம்மளால் இப்போ கிளம்ப முடியாது, லிண்டாக்கு வேற அடிபட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் பாலமும் வேற உடஞ்சிருக்குது, நம்மளால் இப்போ போக முடியாது, காலையில் தான் போக முடியும்னு ஆஸ் சொல்லும்போது ஸ்காட் சொல்கிறான், இல்லை நம்ம இப்போவே கிளம்பி ஆகணும், இங்கே இருக்கிற நிலமையே சரியில்லை, இப்படியே இருந்தால் நம்ம எல்லாரும் செத்துருவோம், நம்ம இப்போவே கிளம்பணும்னு சொல்லும்போது சரிடா லிண்டா நிலைமையை கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தியா, நம்ம காலையிலே போகலான்னு சொல்லும்போது இல்லை ஏதாச்சும் வேற வழி இருக்கும், நான் இப்போவே கிளம்புறேன்னு சொல்லி ஸ்காட் கிளம்பிடுறான். ஸ்காட் போனது ஆஸ் கதவை சாத்திட்டு உள்ளார வரான். உள்ளார வரும்போது பேஸ்மெண்ட்லேருந்து அந்த பேய் சொல்லுது, உனக்கும் பேய் பிடிக்கும், உன்னையும் அடித்து கீழே பேஸ்மெண்ட்டில் தள்ளிடுவாங்க, அப்போ நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குற அப்படின்னு சொல்லி பேய் சொல்லிட்டு இருக்கும்போதே ஆஸ் அதெல்லாம் கண்டுக்காமல் நேராக உள்ளார போய் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான். பார்த்தா அவள் காலில் இருந்து அந்த அடிப்பட்ட இடத்துலேருந்து அப்படியே சிலந்தி வலை மாதிரி வந்து அப்படியே பெரிய புண்ணு மாதிரி ஆகுது. திடீர்னு பார்த்தா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு எஞ்சி பேய் மாதிரி உட்கார. இதை பார்த்து பயந்துட்டே பின்னாடியே போன ஆஸ் என்ன பண்ணானா கதவு திறந்துட்டு அப்படியே வெளியில் போயிடுறா. பார்த்தா அவங்க மேலே திடீர்னு யாரோ வந்து விழுறாங்க. பார்த்தா ஸ்காட்டு அவன் முகமெல்லாம் அடிபட்டு ரொம்ப கீரலாகி அப்படியே அவன் மேலே வந்து விழுறான். ஸ்காட்டை கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் படுக்க வச்சு என்னாச்சு, ஏன் முகமெல்லாம் ரத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன், ஆனால் இங்கே இருக்கிற மரம் இதுக்கெல்லாம் உயிர் இருக்குது, அதனால அது நம்மளை எல்லாம் போக விட மாட்டேங்குது, நம்மளை கொல்லாமல் விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த பேயும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் சிரிச்சு ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப வலியை வர வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நான் அதுங்களை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆஸ் அந்த சைடு நகரும்போது ஸ்காட்டுக்கு முகமெல்லாம் ரத்தமாக ஊற்றிட்டு இருக்குது. ஆஷ் என்ன பண்ணானா பேஸ்மெண்ட்டில் இருக்கிற பேய்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் வாய மூடியான்னு கேட்கும்போது அது அவனை மதிக்க மாட்டேங்குது. அதனால் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வரான். கேர்ள் ஃப்ரெண்டை வந்து தயவு செஞ்சு வாய மூடு, இல்லைனா எனக்கு கோவம் வரும்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிற. அப்போ அது வாய் மூட மாட்டேங்குது. அங்கே இருக்கிற துப்பாக்கி எடுத்து அதுக்கு நேராக நிப்பாட்டி தயவு செஞ்சு வாய் மூட்டுறியா இல்லைனா உன்னை நான் சுட்டுடுமான்னு கேட்கும்போது திடீர்னு அந்த பேய் கேர்ள் ஃப்ரெண்டாக மாறிடுது. ஆஸ் என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றுங்க, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது ஆஸ் எப்படியோ பேய் போயிடுச்சு, என்னை காதலியை காப்பாற்றிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. அண்ணா என்னை காப்பாற்றுனா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ அவன் பேஸ்மெண்ட்டுக்கு போய் அவளை காப்பாற்றலான்னு கிட்ட போகும்போது திடீர்னு உள்ளாருந்து ஒரு கை வந்து அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கவும் அதே சமயம் அவனுடைய காதலியும் பேய் மாதிரி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு அவன் பயந்துட்டு இதை இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி காதலியும் நம்மளால் சாகடிக்க முடியாதுன்னு சொல்லி அவள் காலை தரன்னு வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு உள்ளார வந்து கதவை சாத்திடுறான். இப்போ ஆஸ் என்ன பண்ணுறான்னா ஸ்காட்டியை வந்து பார்த்து சமாதானப்படுத்துகிறான். கவலைப்படாத, நம்ம எப்படியும் காலையில் வெளியில் போயிடலாம், நீ வேணா பாரு, நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் நம்ம 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு அவன் வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக அவன் வாயில் ட்ரிங்க்ஸ் ஊற்றுறான். பார்த்தா அவன் அதை குடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துடுறான். என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது வெளியில் லிண்டாவோட சிரிப்பு சத்தம் கேட்குது. சரின்னு சொல்லி போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு லிண்டா பின்னாடி வந்து நிற்கிறா. அவள் கையில் ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தியை வச்சு ஆசை சரமாரியாக வெட்டிட்டு இருக்கா. இப்போ லிண்டாவை சமாளிக்க முடியாமல் அங்கே இங்கேன்னு பிடிச்சி திருப்பிட்டு இருக்கும்போது பேஸ்மெண்ட்டில் இருக்கிற பேய் வந்து அவனுடைய காலை பிடிச்சி இழுக்குது. வேற வழி இல்லாமல் லிண்டா கையில் இருக்கிற கத்தியவே எடுத்து அந்த லிண்டா முதுகுலேயே குத்தவும் அந்த பேய் அங்கேயே இறந்து போய் கீழே விழுந்துடுது. ஒரு வழியாக இறந்துடுச்சின்னு சொல்லிட்டு லிண்டாவை தூக்கிட்டு போயிட்டு கீழே கராஜ் இருந்தது இல்லையா, அந்த கராஜில் கொண்டு போய் படுக்க வச்சு அவளை அப்படியே லாக் பண்ணி அவளை கட்டையை வச்சு கழுத்தோட வெட்டிலான்னு நினச்சிட்டு கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் வாங்கி கொடுத்த அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த டாலர் இருக்குது. அந்த செயினை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவனால் அந்த கழுத்தை கூட வெட்ட முடியல. சரின்னு சொல்லிட்டு அவளை புதைச்சிடலான்னு சொல்லி லிண்டாவை தூக்கிட்டு வெளியில் வந்து அவளை புதைச்சிட்டு இப்படியே திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அவன் வாங்கி கொடுத்த செயின் இருக்குது. அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு எடுக்க போகும்போது திடீர்னு அந்த பேய் உள்ளாருந்து கை வெளியில் வந்து அவனுடைய காலை பிடிச்சி இழுக்குது. வேற வழியே இல்லாமல் அவன் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய கட்டையை எடுத்து அந்த பேய் அடிக்கிறான். இந்த பேய்களுக்கு சாவே கிடையாதாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அடின்னு அடிக்கிறான். அதில் லிண்டா போய் விழுந்தாலும் திரும்ப எழுந்து வரா. வேற வழி இல்லாமல் அங்கே பக்கத்தில் ஒரு ஷாலோ மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து நீட்டவும் அந்த பேய் கீழே விழ வரும்போது அவளுடைய தலை தனியாக கட்டாயி கீழே விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஐயோ நம்ம காதலி தலையை நாமளே வெட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளார வரான். உள்ளார வந்தா பேஸ்மெண்ட் திறந்து கிடக்குது. என்னன்னு பார்த்தா அங்க உள்ளார அவனுடைய சிஸ்டரை பேயை காணோம். என்ன பண்றதுன்னு தெரியாம கன் எடுத்து ரெடியா வச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பேய் ஜன்னல் வழியா வந்து அவனுடைய கன்னை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது. அந்த கன்னை பிடுங்கி அது முகத்திலே சுட்டுட்டு உள்ளார வந்து கதவை மூடிடுறான். பார்த்தா அந்த பேய் வேற வழியா உள்ளார வர பாக்குது. வேகமா போய் அந்த கதவையும் மூடிட்டு பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது அந்த கன்னுல புல்லட் இல்லைன்னு சொல்லிட்டு. புல்லட் எங்க இருக்குதுன்னா அந்த கீழே பேஸ்மெண்ட்ல இருக்குது.
எப்படியாவது போய் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து புல்லட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஒரே ரத்த கலரியாக இருக்குது. அங்கங்கே இருந்து ரத்தம்லாம் சுட்டிட்டு இருக்குது. பார்க்கவே ரொம்ப இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. மெதுவாக உள்ளார போய் அந்த புல்லட்டை எடுக்கும்போது பின்னாடியிலேருந்து லிண்டாவோட குரல் கேட்குது. நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த குரலை கேட்க ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அவன் வெளியில் வரான். கன் எடுத்துகிட்டு வெளியில் வரான். வந்து பார்த்தா அந்த பேய் இல்லை. அப்பாடா பேய் போயிடுச்சு நினச்சிட்டு அவன் அந்த கதை வழியில் சாயிறான். சாஞ்சி கண்ணை மூடும்போது திடீர்னு 2 கை வந்து அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்குது. அந்த கையை உதறி உள்ளிட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக பார்த்தா லிண்டா தலையை நீட்டிட்டு இருப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கன் எடுத்து ஒரே சுடு. அது முகத்துலேயே சுட்டதும் இந்த சைடு திரும்புகிறான். திடீர்னு பார்த்தா ஸ்காட் வந்து நிற்கிறான். அவன் வந்து அவனை பிடிச்சி இழுக்கிறான். இவ்வளோ நேரம் செத்து கிடந்த ஸ்காட்டுக்கும் பேய் பிடிச்சிருக்குது. திரும்பி அவனுடைய கண்ணையே நோண்டிடுறான். அந்த கண்லேருந்து ரத்தம் பீச்சி அடித்து அந்த இடமே ஒரே ரத்தமாக இருக்குது. வெளியில் இருக்கிற அந்த பேயும் உள்ளார வர பார்க்குது. இந்த சைடு என்னடானா ஸ்காட் அவனுடைய காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு முதல் சீன்லேயே அந்த புக்கை பற்றின விஷயம் ஞாபகம் வந்துருக்குது. அதனால் அந்த புக்கை எப்படியாவது எரிச்சிடலான்னு நினச்சிட்டு அந்த புக்கை எடுக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கா. பார்த்தா அது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதை எடுக்கலான்னு நினைக்கிறான். ஆனால் முடியல. ஏன்னா இந்த சைடு ஸ்காட் காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இந்த பேய் அவனை ஒரு கம்பி வச்சு குத்திட்டு இருக்குது. கஷ்டப்பட்டு அந்த எடுக்கலான்னு நினைக்கிறான். முடியல. அப்பதான் பார்க்குறான் அங்கே அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அவன் கிஃப்ட் பண்ண அந்த செயின் அங்கே கிடக்குது. அந்த செயினை எடுத்து அது வச்சு அந்த புக்கை இழுக்கிறான். அந்த புக்கை கஷ்டப்பட்டு எடுத்துடுறான். எடுத்து கஷ்டப்பட்டு அந்த புக்கை தூக்கி அங்கே எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பில் போட்டுடுறான். அப்புறம் அந்த ஃபயர் ஸ்ட்ரக் ஆகி திடீர்னு வேகமாக எரிய ஆரம்பிக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த புக்கில் இருந்து அப்படியே அந்த உருவம் அப்படியே வருது. அந்த பேய் அப்படியே வருது. வந்து அது அப்படியே அது எரிய அந்த புக்கு பேயெல்லாம் அப்படியே உருகி மெழுகாட்ட கரைஞ்சி அப்படியே அந்த மண்ணோட மண்ணாக கலந்துடுது. எப்படியோ அங்கே இருக்கிற அத்தனை பேயும் கொன்னுட்டு அப்பாடா எப்படியோ கொன்னுட்டோன்னு நினச்சிட்டு அப்படியே எழுந்து வெளியில் வரான். பார்த்தா விடிஞ்சிடுச்சு. சரி இங்கேருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளார அவன் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தா திடீர்னு கொஞ்சம் தூரத்தில் பின்னாடி அந்த வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டிலேருந்து ஏதோ ஒரு உருவம் வேகமாக ஓடி வருது. ஒவ்வொரு கதவாக திறந்துட்டு அவனை துரத்திட்டு அவனை பிடிக்கிற மாதிரியே நெருக்கத்தில் வந்துடுது. அவன் அதை பார்த்துட்டு ஆன்னு கத்துவான் பாருங்க. அதோடு அந்த கதை முடிஞ்சுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.